அங்கே ஒரு மக்கள்கிட்ட நான் கேட்டேன். கேட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இங்கே யார் வந்து ஒரு வலிமையான பொலிட்டிக்கல் லீடர்னு கேட்டேன். அப்போது ஏகமனதாக பரவலாக வந்து ஒரு 10 பேர்கிட்ட கேட்டதுக்கும் 10 பேர் நான் கேட்ட 10 பேருமே வந்து ஒரே பதில் சொன்னாங்க, செந்தில் பாலாஜி. ஆன் ரெக்கார்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நான் இருக்கிறது வந்து நான் இப்போ சத்தியத்தை பேசுகிறேன், உண்மையை சத்தியத்தை பேசுகிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, இது முன்னாடி கூட ஒரு ஊடகத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு முக்கூடல் கூட சொல்ல முடியாது, ஒரு 4 கூடல் கூட சொல்ல முடியும். திருச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், இப்படி இந்த இடங்கள்ல வந்து ஒரு ஈரோடு இந்த மையமான ஒரு பகுதியில், ஏன்னா இடத்த பேர் கூட சொல்கிறேன், தாத்தையங்கர் பேட்டைன்னு ஒரு இடம், தாத்தையங்கர் பேட்டைன்னு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு கல்யாணத்துக்காக நான் போயிருந்தேன். இதை சொல்லிட்டு இப்போ நான் இது வரைக்கும் இருக்கட்டும், ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு நான் சர்வே பண்ணேன், சரிங்களா? அங்கே ஒரு மக்கள்கிட்ட நான் கேட்டேன். கேட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இங்கே யார் வந்து ஒரு வலிமையான பொலிட்டிக்கல் லீடர்னு கேட்டேன். அப்போது ஏகமனதாக பரவலாக வந்து ஒரு 10 பேர்கிட்ட கேட்டதுக்கும் 10 பேர் நான் கேட்ட 10 பேருமே வந்து ஒரே பதில் சொன்னாங்க, செந்தில் பாலாஜி. அங்கே யாராவது இன்னும் சொல்லிடணும், எந்த கட்சின்னு கூட கேட்குறேன். கட்சியிலாம் சார் இங்கே வந்து ஐயா அவங்களுக்கு தான் ஏறக்குறைய சண்டைக்கோழி படத்தில் வர செந்தில் இவரு இருக்காருல, நம்ம ராஜ்கிரண் இருக்காருல, அந்த ரேஞ்சுக்கு தான் சொன்னாங்க அங்கே இருக்கிற மக்கள். நான் வந்து சார்பு நிலையில் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ரூமில் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து ரூமில் வந்து யோசிக்கிறேன், இப்போ இந்த அளவு வலிமை இருக்கிறதுனால தான் ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு அகில இந்திய தலைமை, டெல்லியில் இருக்கிற தலைமை வந்து இவரை சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு 4-5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சேரக்கூடிய ஒரு முக்கூடல் பகுதி அது தாத்தையங்கர் பேட்டைன்றது. ஏன்னா இந்த சைடில் ஈரோடு, நாமக்கல் இப்படி பயணப்படலாம், இந்த பக்கம் சேலம், கரூர், திருச்சி. ஸோ இப்படி வந்து ஒரு மையமான ஒரு பகுதியில் வந்து எப்படி வந்து இந்த மக்கள் எல்லாரும் வந்து கேட்டால் செந்தில் பாலாஜின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலும் நான் கேட்குறேன். ஈரோட்டில் மகுடேஸ்வரர் கோயில்கிட்ட போகிறேன், அங்கே கேட்குறேன், அங்கேயும் தான் சொல்கிறாங்க. நாமக்கல்லில் ஒரு பகுதியிலையும் சொல்கிறாங்க. இந்த சைடில் ஒரு பக்கம் இந்த தாத்தையங்கர் பேட்டையில் இந்த திருச்சி, கரூர் போகிற சைட்லையும் சொல்கிறாங்க. அப்போ தான் நான் யோசிக்கிறேன்னா, அப்போ டெல்லியில் ஒரு ஏக்நாத் ஷிண்டேவா வந்து உருவாக்குறதுக்கு ஏன் மற்றவங்களை சூஸ் பண்ணவே இல்லை? டிஎம்கேல எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, பொன்முடி இருக்கிறாரு, துரைமுருகன் இருக்கிறாரு, இன்னும் எவ்வளோ லீடர் இருக்கும்போது அவங்களெல்லாம் ஒரு ஏக்நாத் ஷிண்டேவா உருவாக்கலாம்னு நினைக்காம டெல்லியில் இருக்கிற தலைமை கேட்டால் இவரை கொண்டு போய் வந்து அப்படியான ஒரு அப்ரோச்லாம் நடந்தது இல்லை. சிறையில் கேள்விப்பட்டோம்ல, கண்டிப்பாக ஈடியை வச்சு சில நெருக்கடிலாம் கொடுத்தாங்கன்னு. அப்போ இந்த செந்தில் பாலாஜிக்கு ஒரு பவர் இருக்குது. அவர் கைவசம் வந்து கேட்டீங்கன்னா ஒரு அவர் சொன்னால் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. இதில் என்ன ஒரு வேடிக்கை கேட்டிங்கன்னா, இது ஒரு பக்கம். இதை தாண்டி அண்ணாமலையே என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு செந்தில் பாலாஜி, அவர் புகழ குறைக்கவே முடியல ஒன்று. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு குரல் இருக்குது அதிமுக. ஏதாவது ஒரு தகவல்னா வேணும்னா வந்து செந்தில் பாலாஜி சம்மந்தமாக வருதுன்னா, அதாவது ஒரு கேட்டால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் எடப்பாடி வந்து செந்தில் பாலாஜியை விமர்சிக்கிறாரு தவிர, வேலுமணியோ இந்த விஜயபாஸ்கரோ அல்லது அந்த விஜயபாஸ்கரோ, 2 விஜயபாஸ்கர் இருக்கிறாங்கல்ல, யாருமே வந்து வேலுமணி கூட யாருமே கேட்டால் செந்தில் பாலாஜியை எதிர்த்து யாருமே பேசவே இல்லை. அதான் சரி, எதிர்க்கவே முடியாத ஒரு இடத்துல செந்தில் பாலாஜிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் வேணா, அது வந்து உண்மை. அதை நம்ம பார்த்துட்டோம். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி அந்த செல்வாக்கு வந்தது, இவ்வளோ சின்ன வயசுல எப்படி இவர் எடுத்தாருன்ற விஷயம், அதை தவிர்க்க முடியாமல் இதை இங்கே பேசி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலமைச்சர் கூட மு.க. ஸ்டாலின் கூட என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். கேட்டால் கடுமையான விமர்சனங்களை கடந்த காலத்தில் வச்சிருக்காரு. என்னென்னு கேட்டால், இந்த தொகுதியில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் செந்தில் பாலாஜி சொல்லிட்டு அவர் இது. ஆனால் அதே செந்தில் பாலாஜி கட்சியில் சேர்ந்து ஒரு அமைச்சர் பொறுப்பையும் கொடுத்து முக்கியமான துறைகளான மின்துறை, மதுவிலக்கு அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து அவர் கையில் கொடுக்குறாருன்னா, அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, கட்சி தலைவர்களை கடந்து தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா சார், நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு டயலாக் தான் உண்மையா சொல்றேன். ஏன்னா சண்டைக்கோழி படத்துல ராஜ்கிரண் எப்படி சொன்னாங்களோ, அந்த மக்கள் வந்து பேசுறாங்களோ, அதில்
அந்த மாதிரி கேட்டால் ஒரு 18 பட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாமோட இருக்கிறாரு. ஒரு அசிங்க சிறையில் இத்தனை ஒரு வருஷம் காலம் சிறையில் இருந்திருந்தால் கூட அந்த செல்வாக்கு வந்து அவர்கிட்ட இருக்கு. அமைச்சர் பதவி இருக்கிறது இல்லைன்றதுலாம் அது சட்டம் சார்ந்த விஷயம். அது நீதிமன்ற உத்தரவு இருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து சட்டப்பூர்வமாக வந்து பார்த்தோம்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது அது விமர்சிக்கலாம், அது வேற. நாம் ஒன்றும் முட்டு கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜின்ற ஒரு மனிதர் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கிறது உண்மைதானே. இப்போ நீங்கள் ஜார்க்கண்டில் சிபு சோரன் எடுத்துங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை வழக்கிலேயே வந்து அவர் வந்து கைது பண்ணாங்க, சிறைக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வேற யாரும் மாறி வந்தாங்கன்னு கேட்டால் மறுபடியும் அவரு தான் ஆட்சிக்கு வந்தாரு கேட்டால் அங்கே வந்து ஜார்க்கண்ட் வந்து இப்போ அவங்களோட மகன் கூட வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சோரன், இன்னொரு சோரன் இருக்காருல மகன், அவரை கைது பண்ணதான் தெரியும். ஆனால் இன்னைக்கும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிபு சோரன் வந்து எம்ஜிஆர் மாதிரி அப்படி வந்து ஒரு செல்வாக்கு சொல்றாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும் சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க சிறை இருக்க ஆரம்பிச்சா எல்லாம் இருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த கடைசி காலம் வரைக்கும் அந்த அம்மான்ற அந்த பிராண்ட் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக தானே இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அது சட்டம் சார்ந்து அவங்க தவறே கூட செஞ்சிருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அதுக்கு முட்டு கொடுக்கல. ஆனால் தனிப்பட்ட செல்வாக்கு வந்து இருக்குன்றத நம்ம வந்து ஒத்துட்டு தான் ஆகும். நிச்சயமா நீங்க செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி சொல்லும் போது இந்த ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், தேனி கம்பம் தூத்துக்குடி, அதெல்லாம் சார் இது நான் தான் சொல்றேனே. நான் வந்து போற போக்கில் சொல்றேன். நான் 2 நாள் தங்கியிருந்தேன். ஒரு நாள் இரவு, ஒரு பகல், மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் இருந்தேன். ஒரு இரவு தங்கி. ஆனால் அங்கே வந்து நான் கல்யாணத்துக்காக போனோம். நம்ம எப்பவுமே அந்த ஆடின காலம் பாடணும் வாய் நம்ம சும்மா இருக்கிறதுனால அப்படியே உலாத்திட்டு அப்படின்னா அப்படியே வந்து வரும்போது கேட்டினா வெவ்வேறு அங்கேருந்து கோயிலுக்கு போனோம், மகடேஸ்வரர் கோயிலுக்கு போனோம், நாமக்கல் வந்தோம். இப்படி வந்து சுற்றுப்பயணம் செய்யும் போது செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கிறார். அதுதான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற தலைமை பிஜேபி தலைமையும் அவரோட ஏக்நாத் சிண்டாவை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுது. இன்னொரு சைடு கேட்டால் முன்னாள் முதலமைச்சரும் இப்போ வந்து இருக்கிற முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து அவர் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டால் ரொம்ப வந்து அவரை செந்தில் பாலாஜியை டச் பண்ண மாட்டேங்கிறார். ஏன்னு கேட்டால் சேலம் பெல்ட் அவர் இருக்குது. அப்போ செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பலம் அதிகமாக இருக்கும்.